இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2ல இருக்கிற அரசியல் அறிவியலில் ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். அதில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பாடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்போட முக உரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்திய அரசியலமைப்பு. இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒரு மனத்தான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குவோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனி மனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசியலமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் என்னது, நம்ம இந்திய அரசியலமைப்போட முக உரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது பால்கி வாலா அப்படிங்கிறவங்க வந்து இது இந்திய அரசியலமைப்போட அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக படித்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து கேப் இருக்கம்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே படிக்கீங்களோ அதை வந்து இந்த புக்கில் சைடில் இருக்கிற கேப்பில் எழுதி வச்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது. ஒரு உறுதியான ஒரு மனத்தான தீர்மானத்தோட இந்தியாவை வந்து, இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசு, மாற்றவே கூடாது, அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி கொடுக்கணும், சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனி மனித மாண்பையும் வளர்க்கணும், நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு நாங்களே இயற்றி இந்த அரசியலமைப்பினை எங்களுக்கு நாங்களே அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சரியா? இப்போ இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்தில் வந்து ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை பற்றி நமக்கு வந்து ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். இந்திய அரசியலமைப்பை பார்த்தோம் அப்படின்னா காலனி ஆட்சி காலத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகி வந்திருக்கோம். மக்களாட்சி மையம் வரையும் டெவலப் ஆகி வந்திருக்கோம். இந்தியா வந்து ஒரு பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடு, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக இருக்குது. இது காலனி ஆட்சி இந்திய அரசு சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஆளப்பட்டது. அதாவது ஆங்கிலேயருக்கு அடியில் இருக்கமிச்சில் கூட நிறையா வகையான சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம், இதை எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்டு தான் இது வந்து ஆளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. மத சார்பின்மை அப்படிங்கிற கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மத சார்பு அரசு எனப்படும். மத சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத சார்பு அரசு உதாரணங்கள் பாகிஸ்தான், வாட்டிக்கன் நகரம் போன்றவை ஆகும். மத சார்பின்மை அப்படிங்கிற கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மத சார்பு அரசு அப்படின்னு அழைக்கப்படுது. மத சார்பு அரசு அப்படிங்கிறது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். இந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்து அரசு மதத்தினை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத சார்பு அரசு உதாரணங்கள் வந்து என்னதுலான்னா பாகிஸ்தான், வாட்டிக்கன் நகரம், இதெல்லாமே இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் மதத்தை சார்ந்த அரசு, வாட்டிக்கன் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அரசு. ஸோ நம்ம நாடு வந்து மத சார்பற்ற அரசு அப்படிங்கிறது நமக்கு இந்த பாக்ஸ்லேருந்து புரியுது. அடுத்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புகைப்படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்த முக்கியமான நபர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவோட உறுப்பினர்கள். தலைவர் யார்? தலைவர் வந்து BR அம்பேத்கர். இப்போ இடது சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து N மாதவராவ், அடுத்து சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் BR அம்பேத்கர், சார் அல்லாடி கிருஷ்ணசாமி, சார் BN ராவ். நிற்கிறவங்க வந்து இடது பக்கத்துலேருந்து SN முகர்ஜி, ஜூக்கல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, இவ்வளோ பேர் இருக்காங்க. மொத்தம் 7 உறுப்பினர்கள், தலைவர் ஒருத்தர். ஸோ மொத்தம் 8 பேர் வந்து இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெற்றிருக்காங்க.
என் மாதவராவ், சையத் முகமது சாதுல்லா, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், சார் அல்லாடி கிருஷ்ணசாமி, சார் பி என் ராவ், எஸ் என் முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, மொத்தமாக 8 பேர் வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க. அன்றைய இதில் வந்து மொத்தமாக அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விகிதத்தில் மாகாணங்கள்லேருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 292 மாகாணங்களில் இருந்து சுதேச உறுப்பினர்களும் 292 உறுப்பினர்கள் ப்ளஸ் சுதேச அரசுகள்லேருந்து 93 உறுப்பினர்கள். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லீம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்கள் மக்கள் தொகை வீதத்திற்கேற்ப இடம் ஒதுக்கீடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து 284 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பை நிறைவேற்றினர். 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு இதை வந்து ஏற்றிருக்காங்க. அதாவது 284 உறுப்பினர்கள். ஸோ நிர்ணய சபையில் வந்து 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசியலமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசியலமைப்பை நிறைவேற்றினர். யாரெல்லாம் அதில் வந்து முக்கியமானவங்க அப்படின்னா ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி, ராஜேந்திர பிரசாத் எல்லாருமே அதில் வந்து இம்பார்ட்டன் ஆனவங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணி அளவில் புதுடில்லி அரசியலமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு. ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி கேட்டுக்கொண்டதற்கெனங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஐக்கிய மாகாணம் பொது அவங்க வந்து தலைவராக தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக சபை 24/1/1950 அன்று கூடிய கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் வந்து தொகுப்பு 12 தொகுதிகளாக இருக்குது. ஸோ இந்த தொகுதிகள் வந்து 10th புக்கில் வந்து 11 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். எப்பெல்லாம் நடந்திருக்குன்றதை இந்த பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. தொகுதி 1 டிசம்பர் 9 முதல் 23 டிசம்பர் 1946 வரை. தொகுதி 2 ஜனவரி 20 முதல் 25 ஜனவரி வரை 1947. தொகுதி 3 ஏப்ரல் 28 முதல் மே 2 வரை 1947. தொகுதி 4 ஜூலை 14 முதல் ஜூலை 31 வரை 1947 வரை. தொகுதி 5 14 ஆகஸ்ட் முதல் 30 ஆகஸ்ட் 1947 வரை. தொகுதி 6 27 ஜனவரி 1948. தொகுதி 7 4 நவம்பர் 1948 முதல் 8 ஜனவரி 1949 வரை. தொகுதி 8 16 மே முதல் 16 ஜூன் 1949 வரை. தொகுதி 9 30 ஜூலை முதல் 18 செப்டம்பர் 1949 வரை. தொகுதி 10 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் 1949 வரை. இப்போ வந்து நம்ம வந்து இதை நெருங்கிட்டோம், குடியரசை நெருங்கிட்டோம். ஸோ தொகுதி 11 14 நவம்பர் முதல் 26 நவம்பர் வரை. அந்த 26 நவம்பரில் என்ன ஆயிடுச்சு, இதை வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கிடுச்சு. எப்போத்துலேருந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா தொகுதி 12 24 ஜனவரி 1950 ஜஸ்ட் அதில் வந்து சைன் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. எத்தனை பேர் சைன் பண்ணாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. 284 உறுப்பினர்கள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எப்போது 26/11/1949 அன்றே சைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நாட்டுக்கு அப்ளை பண்ணது தான் வந்து 26 ஜனவரி 1950. அன்றைக்கி தான் நம்ம குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்திய அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள். இந்திய அரசாங்க சட்டம் 1935 இதெல்லாம் எடுத்திருக்கோம்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. சரியா, என்னதுலானா 6 இது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 ஃபஸ்ட்டு கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, அப்புறம் நம்ம பொது தேர்வு ஆணையங்கள், நெருக்கடி கால விதிகள். நெருக்கடி ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. கூட்டாட்சி மொத்தமாக நெருக்கடியாக இருக்குது. நிர்வாக விவரங்கள்.
நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. அப்புறம் பிரிட்டன்லேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோன்னா, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள். சரி, அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பு. அமெரிக்காலேருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோன்னா, அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. சரி, அமெரிக்க அரசியலமைப்பு. அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. அயர்லாந்து. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்திருக்கோன்னா, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அயர்லாந்து. கனடா. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. கூட்டாட்சிக்குள்ள விதின்னு கேட்டோன்னா அது இந்திய அரசு சட்டம். ஆனால் ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சின்னு கேட்டனா அது என்னது? கனடா. மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். வெறும் மாநில ஆளுநர் பதவின்னு கேட்டனா அது என்னது? இந்திய அரசாங்க சட்டம். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம்னு கேட்டனா அது கனடா. உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஆஸ்திரேலியா. வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னா, வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். இது எல்லாமே எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கியிருக்கோம். ஜெர்மனி. வெய்மர் அரசியலமைப்பு. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு ஜெர்மனியில் தானே ஹிட்லர். ஸோ நெருக்கடியான காலமாக இருக்கும், அந்த காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். ஸோ ஜெர்மனி, ஹிட்லர் ஞாபகம் வச்சிடலாம் ஈஸியாக. சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள். பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. சமூக, பொருளாதார, அரசியல். ஸோ அது சோவியத் யூனியன். இல்லை, அது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் தான் பிரெஞ்சு இது. ஸோ இது அடிப்படை கடமைகள், முகப்புரையில் இருக்க சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள். அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடிப்படை கடமைகள் எல்லாமே 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. பிரான்ஸ். குடியரசு முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். குடியரசு முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த வேர்ட்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தோம்? பிரான்ஸ்லேருந்து எடுத்தோம். தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. அரசியலமைப்பு திருத்துறது சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இதுவும் தென்னாப்பிரிக்காலேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்டன் நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்றத்தோட செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் பதவி மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஸோ அடிப்படை உரிமை ப்ளஸ் பதவி நீக்கம் எல்லாமே எங்கே தான் வருது? அமெரிக்காவிலேருந்து தான் வருது. நீதி சீராய்வு. அயர்லாந்து. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கனடா. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அதிகார அறிவுரை வரம்பு. ஆஸ்திரேலியாவிலேருந்து வணிகம், வர்த்தகம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். ஜெர்மனி. ஸோ நெருக்கடியாக இருக்கும். ஜெர்மனி. வெய்மர் அரசியலமைப்பு. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள். அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. பிரான்ஸு. குடியரசு முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். குடியரசு அப்படிங்கிற வேர்டு பிரான்ஸ்லேருந்து. அது போக முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தோன்னு ஒரு சின்ன பாக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்போம். தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு திருத்த முறைன்னு கேட்டோன்னா அது எங்கேருந்து? தென்னாப்பிரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு.
இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள். நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்குது. இறுக்கம் மற்றும் நெகிழ்வு தன்மை இரண்டும் கொண்டது. தனித்துவம், சரியா, அது ரப்பர் பேண்டு மாதிரி. இறையாண்மை, சமதர்மம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, சமதர்மம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. வேர்டிங்ஸ் மாற்றக்கூடாது. நாடாளுமன்ற ஆட்சி முறை, நாடாளுமன்றத்தோட ஆட்சி முறை. ஒற்றை குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், வயது வந்தோர் வாக்குரிமை, சரியா, 18 வயசு நிரம்பினாலே நமக்கு வந்து என்னது, வயது வந்தோர் வாக்குரிமை. சுதந்திரமான ஒருங்கிணைந்த ஒரு நீதி அமைப்பு, கல்வி உரிமை. இந்திய அரசியலமைப்பு 86வது திருத்தம் 2002 படி இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 21 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குறத வந்து அடிப்படை உரிமையாக இணைச்சிருக்காங்க. இதை அமலாக்கும் வகையில் மாநிலங்கள் விதிகளை வகுத்து கொள்ளலாம். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசியலமைப்பு உறுப்பு 21 கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் எண்ணம் இயற்றப்பட்டது. அதான் சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் வந்து 2009 அரசியலமைப்பு உறுப்பு 21 கீழே வழங்கப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை வந்து நிறைவேற்றுறக்காண்டியே ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த 2009 இலவச கல்வி கட்டாய சட்டம். அதுக்கு போக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், பாகம் 4க்கு கீழே முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, எல்லாமே வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அது போக அடிப்படை கடமைகள் 44வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. 51 வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். இது வந்து பகுதி 4. ஸோ ஒரு 10 வகையான அடிப்படை கடமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி, கூட்டாட்சியாகவும் இருக்குது, ஒற்றையாட்சியாகவும் இருக்குது. ரெண்டு குணமே இந்தியா கிட்டே இருக்குது. நீதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்திய குடியுரிமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியுரிமை சட்டம்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு எழுதினோம். 1955 என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்தியா. சமத்துவ உரிமைகள், அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன. உலக மனித உரிமை பிரகடனம் 1948 அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் உரிமையுடனும் பிறக்கின்றன, சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன. உலக மனித உரிமைகள் பிரகடனம் 1948 சொல்லியிருக்கு. இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தில் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும். சரியா, உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தோட நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும். உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும். ஈரவைகள் என்னதுலானா மாநிலங்களவை, மக்களவைன்னு சொல்லி 2 தான் இருக்குது. ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற தேவையின் அடிப்படையில் இதனை வந்து ஏற்கப்படுகிறது. மேலவை என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும், கீழவை என்று அழைக்கப்படும் மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவமும் கொண்டதாக இருக்குது. ஏன்னா மக்களவையில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் எலெக்ட் பண்ணி கொடுக்கறது நம்ம, மாநிலங்களவையில் இருக்கிறவங்கள வந்து எலெக்ட் பண்ணுறது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க. மக்களவை, மாநிலங்களவைன்னு ஈரவை இருக்குது. அந்த ஈரவையில் கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்கிறது. இதனை மேலவை என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும், கீழவை என்று அழைக்கப்படும் மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவமும் கொண்டதாக இருக்குது. ஈரவைகளும் தன் இயல்பில் செயல்பட்டு மாநிலங்களின் ஒற்றுமை, ஒன்றிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து பராமரிக்கின்றன. நாடாளுமன்ற முறைனா என்னது, குடியரசுத் தலைவர் முறைனா என்னது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற முறைக்கு எக்ஸாம்பிள் யார், இந்தியா. குடியரசுத் தலைவர் முறைக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அப்புறம் நாடாளுமன்றம் அப்படின்னாலே நமக்கு மாநிலங்களவையும் மக்களவையும் உடனே மைண்டுக்கு வரும். ஆனால் குடியரசுத் தலைவரும் நம்ம நாடாளுமன்றத்தோட ஒரு அங்கம் தான். நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில, ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்ன சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தோட ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில, ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா எம்எல்ஏ, எல்லா எம்பி, எல்லா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா எம்பி, எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவ்வளோதான். குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தோட ஒரு அங்கமாக இருக்கார்.
ஃபஸ்ட்டு மக்களவை. மக்களவைனா என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மொத்த உறுப்பினர்கள் 545 பேர். சரி, 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள். 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடிய ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர். காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க அதிகாரம் பெற்றுள்ளார். 2வது மாநிலங்களவை. மாநிலங்களவை 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதை தவிர 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். காலம் நிரந்தரமான அமைப்பு, கலைக்கப்படவே முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் 6 ஆண்டுகள். மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவையில் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் நடந்து ஒரு பகுதி உறுப்பினர்கள் வெளியே போயிட்டே இருப்பாங்க. 250 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 70லேருந்து 75 பேர் வருஷம் வெளியே போயிட்டே இருப்பாங்க. அடுத்த 2014 ஆண்டு ஆகஸ்ட் 1 தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். 2014 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்களில் சி ராஜாஜி, சி சுப்பிரமணியம், காமராஜர் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ஆனவங்களா இருக்காங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. அதாவது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏன்னு சொல்கிறோம்ல, அவங்க இருக்காங்க. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியில் இருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியில் இருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதான் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்குது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 1952 தான் முதல் பொது தேர்தல். அது தொடர்ந்து 3/5/1952 அன்று தொடங்கியது. சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் பொது தேர்தலை தொடர்ந்து 1952 நடந்த பொது தேர்தலை தொடர்ந்து 3ஆம் தேதி 5ஆவது மாதம் 1952 அன்று தொடங்கியது. அரசியலமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அரசியலமைப்பு உறுப்பு 333 கீழே ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. சரி, அரசியலமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. ஒரே ஒரு பிரதிநிதி தான். சரியா, 333 தான் அந்த ஆர்டிக்கல். அதுக்கு கீழே ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்துக்கு பொது தேர்தல் நடந்ததை ஒட்டி 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2021 அன்று அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ நமக்கு இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் 17வது எலெக்ஷன். 2026 நடக்க போகிற எலெக்ஷன் 17வது எலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்ததையொட்டி 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2021 அன்று அமைக்கப்பட்டது. பொது கணக்கு குழு. மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதில் 1967-68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுறாரு. மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒரே ஒரு நபரை பொது கணக்கு குழு தலைவர் அப்படின்னு சொல்லி மக்களவை தலைவராலே நியமிக்கப்படுறாரு. இதில் 1967-68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழு மக்களவை தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டீம் மாதிரி அமைச்சுக்கிறாங்க. அது என்னதுன்னா மக்களவை,
தலைவருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரே ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்க்கட்சி உறுப்பினரில் ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க பெருசாக, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுலேருந்து 1596 அறிக்கைகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு. அரசியலமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பு 368 2 கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். அரசியலமைப்பில் ஒரு விதியில் திருத்தம் கோரணும் அப்படின்னா சட்ட முன்வரைவுகள் அரசியலமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பு 368 அதான் இது வந்து பகுதி 20 இருக்குது. பகுதி 20 இருக்குது. 368 2 கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். அரசியலமைப்பில் உள்ள ஒரு விதியில் வந்து திருத்தம் கோரணும் அப்படின்னா சட்ட முன்வரைவுகள் அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உறுப்பு 368 2 கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தின் அவைகளிலும் கொண்டு வரலாம், எங்கனாலும் கொண்டு வரலாம். உறுப்பு 370 அரசியலமைப்பு உறுப்பு 370 ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும். இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை வந்து ரத்து செய்தது. அரசியலமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும். இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. அப்புறம் சங்கரலிங்கனார் பற்றி சொல்லியிருக்காங்க. சங்கரலிங்கனார் காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார். 1895 விருதுநகர் மாவட்ட மண்மலைமேடு கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சங்கரலிங்கனார் 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். இந்த சங்கரலிங்கனார் வந்து யாருன்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த காந்தியவாதி, இந்திய விடுதலை போராட்டத்துக்காண்டி போராடிய ஒரு தமிழ் வீரர். 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்திருக்காரு. 1917 வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சு ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. 1930 என்ன பண்ணியிருக்காரு, சத்தியாகிரகம், அதாவது தண்டியில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றிருக்காரு. மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று பொட்டி ஸ்ரீராமலு 1952 உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்தினார். சென்னையை வந்து தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பொட்டி ஸ்ரீராமலு. இதைத் தொடர்ந்து பெயர் மாற்றும் பிரச்சனை எழுந்தது. இதைத் தொடர்ந்து 1956 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தொடங்கினார். பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டம் 75 நாட்களை கடந்தது. சங்கரலிங்கனார் உடல் நலிவுற்றதால் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி CN அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தும் அவர் ஏற்கவில்லை. 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தின் 76ஆம் நாள் சங்கரலிங்கனார் உயிர் துறந்தார். மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக் கோரி தியாகி சங்கரலிங்கனார் 27/7/1956 முதல் 13/10/1956 வரை 13/10/1956 வரை 56 வரை 76 நாட்கள் தான் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 அன்று தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 69 தான் அண்ணா பீரியடில் தான் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஜனவரி 14 காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்தவர். தேர்வுக்குழு முக்கிய கூட்டங்கள். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959 6 மற்றும் 9 மே 1961.
1961 வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959லேருந்து 1961 வரையும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச். 2002 மார்ச். பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச். நினைவில் கொள்கைலாம் ஒன்றுமே இல்லை இந்த பாடத்தில். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டண்டான பாடம். இதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து தனியாக பார்க்கலாம்.